ஹாய் கைஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? சூப்பரான ஸ்பாஞ்ச் கேக் தான். எப்படி சார் பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் 3 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. அது கூடவே அரை டம்ளர் வந்து ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கோங்க. அது கூட ஒரு கிளாஸ் பவுடர் சுகர் சேர்த்துட்டு நல்லா 1 நிமிஷம் மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சுக்கோங்க. தயிர் அரை டம்ளர் ஊற்றிக்கோங்க. அது கூட அதையும் சேர்த்து 1 செகண்ட் அரைச்சி தனியாக மிக்சிங் பவுலில் எடுத்து மாற்றிடுங்க. இது கூடவே 1.5 டம்ளர் மைதா ப்ளஸ் 1 ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் ப்ளஸ் அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா ப்ளஸ் வினிகர் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கெட்டி விழாமல் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூட பைனாப்பிள் எசன்ஸ், அது வந்து நான் பைனாப்பிள் எசன்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து என்ன எசன்ஸ்னாலும் ஊற்றிக்கலாம். அதை ஊற்றிட்டு நல்லா அடித்து, அதாவது ரொம்ப போட்டு அடின்னு அடிக்காமல் கொஞ்சம் மைல்டாக அடித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட தனியாக இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா குக்கரில் தான் வைக்க போகிறோம். குக்கரை ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம இதில் வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரியே கல்லுப்பு போட்டு தனியாக உள்ள ஒரு பவுல் வச்சு மாற்றி அது வந்து குக்கர் வந்து கேஸ்கட் இல்லாமல் மூடி 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து அதில் நம்ம எதில் கேக்கு செய்ய போகிறோமோ அதில் வந்து ஆயில் தடவிட்டு பட்டர் ஷீட் போட்டு அதில் வந்து ஹாஃப் அளவுக்கு மட்டும் ஊற்றுங்க. மாவு ஊற்றிட்டு அப்படியே வச்சுட்டு குக்கருக்குள்ளே வச்சு மூடிட்டு 45 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான ஸ்பாஞ்ச் கேக் ரெடி ஆயிரும். செம்மையாக சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். சீரியஸாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் நல்லா ஸ்பாஞ்சாக இருக்குன்னு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.